தெரியுது. நாங்க போன கிளாஸ்ல லாஸ்டா என்ன படிச்சு சொல்லுவோம், என்னதை பார்த்தோம்? அந்த பாக்ஸ்ல தன்வீனு, ஃபத்தஹா, தொம்மா அது சொன்னீங்க. அடையாளங்கள் என்ற பகுதி முடிச்சிட்டீங்க அப்படியா? அடையாளங்கள் என்ற பகுதி டோட்டலாக முடிஞ்சிருக்குது அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் தேவைன்னு சொன்னோம். அதுல பெஸ்ட் பார்ட், அதாவது ஒவ்வொன்று ஓதுறதுக்கு ரெண்டு விஷயங்கள் தேவைன்னு பேசினோம். ஒன்று அடையாளங்கள், அடுத்தது எழுத்துக்கள். இதுல அடையாளங்கள் என்ற பகுதியும் முடிஞ்சிருக்கு அப்படியா? ஆமா. சவுண்ட் கேக்குது அப்படியா? ஆமாங்க. ஓகே, அப்ப அதுல நாங்க தொடர்ந்து கேக்குதா? கேக்குது. அப்படின்னா இந்த அடையாளங்கள் எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டீங்க. நாங்க அந்த ஒர்க் ஷீட்டை பார்த்துட்டு நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு அடுத்த பகுதியை பார்க்க போவோம். பிஸ்மில்லா. அவண்டா சரி கொண்டு வாங்க பாபு. ஃபத்தா, கஸ்ரத்தைன், தொம்மாத்தைன், ஷத்தா, சுக்கூன், ஃபத்தா, இது பத்தா. தொம்மா, இதுல தம்மா இல்லையே, பேரு பிழைய பேரு. ஃபத்தாத்தைன், தொம்மா, கஸ்ரா, தொம்மா, அப்படி சாட்ட சரியா ஷத்தா, பார்க்க, சாட்ட சரியா பார்த்த பல உங்களோட பேர். கஸ்ரத்தைன். நீங்க பேர் சொல்றீங்க, உங்களோட சாட்டை பார்த்தா நீங்க பேர் சரி பழனி அப்படியா? புரியல. எதை பார்த்து இந்த சாட் பேர் பழகினீங்க? பேரை பழகினீங்க எதை பார்த்து? நீங்க போன கிளாஸ்ல எடுத்தீங்களே அதுதான். அதுதானா? அப்படி பேர் பிழையே. இங்க பாருங்க, இதுக்கு பத்துஹாண்டு செல்றது ஒரு காமன் பேர். நான் சொல்லி தந்தேன் எல்லாம். பத்துஹாண்டு செல் எதுக்கும் ஒரு பெயர் சொல்ல முடியாது. பத்துஹாண்டு செல்னா அது மூன்றுக்குமே கொமனான பொதுவான பெயர். மூன்றுக்கும் பொதுவான பெயருக்கு தான் நாங்க பத்துஹாண்டு சொல்றோம். கஸ்ராண்டு சென்னாலும் அப்படித்தான், ஒரு கொமனான பெயர், பொதுவான பெயர், மூன்றுக்கும் சேர்த்து. அது நீங்க கஸ்ராண்டு செல்றது கஸ்ர துண்ணாகவும் இருக்கலாம், கஸ்ர தைனியாகவும் இருக்கலாம், கஸ்ரு மத்தாகவும் இருக்கலாம். மூணுக்கும் கொமனான ஒரு பெயர் தான் என்ன? கஸ்ரா. ஆகவே கஸ்ராண்டு செல்ல பெயர் வாரது பில. உங்களோட ஆன்சர் இல்ல. விலங்கு சொல்றது அது பில. நிறைய பிள்ளையா அப்படின்னா. சரி, திருப்பி ஒருக்கா கேட்கிறேன். சரியா சொல்லிக் கொண்டு போவோம். ஃபத்தாத்தூன், கஸ்ரத்தைன், தொம்மாத்தைன், ஷத்தா, சுக்கூன், ஃபத்தா மத், தொம்மா மத், கஸ்ரா மத், ஃபத்தாத்தைன், தொம்மா, கஸ்ரா, தொம்மா, ஷத்தா, கஸ்ரத்தைன், கஸ்ரா மத், தொம்மா மத், சுக்கூன், ஃபத்தாத்தூன், கஸ்ரத்தைன், தொம்மாத்தைன். எத்தனை பிழை வந்து இது? நீங்க சொன்னதுக்கெல்லாம் சரி பிழை புரிந்து கொண்டு வந்து எத்தனை சரி எத்தனை பிழை? 1 2 3 4 5. 5 என்ன பிழையா சரியா? 5 அது நீங்க அதுதானே சொன்னீங்க, தொம்மா தூண் தானே சொன்னேன். தொம்மா தூண். எனக்கு நீங்க ரெக்கார்டு தான் இப்படி கேட்டு பார்க்கணும், நீங்க எப்படி சொல்லிக்கிறீங்கன்னு சொல்லி. நீங்க என்ன சொன்னீங்களோ அதுக்கு தான் ரைட் ராங் பொழுதுகிற. நீ என்ன சொன்னீங்கிறத ரெக்கார்டிங்ல கேட்டு பார்க்கணும். இதான் சென்ன ஐதான் சென்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நீங்க சொன்னீங்க சொல்லுகிற நேரத்துல எது பிளே ஆகி கொண்டிருக்குதோ அது நீங்க சொல்லிக்கணும். சில இடங்கள் உங்களோட உண்மையில ஃபத்தஹா லம்மா கஸ்ராண்டு தான் போகுது, அது பிழை. சில இடங்கள் இன்னும் உங்களோட அந்த ஃபத்தஹா கஸ்ரா லம்மா அந்த பெயர் ஒழுங்குல தான் போச்சுது. எனவே அதுகள் பிழையாக விழுந்துக்குது. இன்னும் சில இடங்கள் இன்னும் சில இடங்கள் ஒரே ஒரு இடம் தான். இன்னும் சில இடங்கள் சொல்றதை விட ஒரு இடத்துல நீங்க மாறி வந்தீங்க, அதாவது ஒன்றை சொல்லி இன்னும் ரைட் ஆகுனீங்க, அப்படியும் வந்திருக்கீங்க, அதுலயும் பிழைக்குது. நான் திருப்பி ஒரு கேட்கிறேன், சொல்லுங்க பாபு. ஃபத்தாத்தூன், கஸ்ராத்தைன், தொம்மாத்தைன். ரைட் பண்ணுங்க ஜெயஸ். ஷத்தா. பண்ணுங்க. இது என்னது? டெஸ்ட் கேட்கிறது. ஃபத்தா.
ஃபத்தாத்தூன். பத்தாத்துனா ஃபத்தா மத்து. இன்னும் ஃபத்தா மத்து. அப்ப அது ரோங்க அது. நான் இதுதான் சொன்னேன்னு சரி நீங்க உறுதி ஆகிக்கிறீங்க. நான் சொல்றது ரோங்க. சரிண்ணா திருப்பி ரொம்ப ஃபத்தா திருப்பி மத்து. சொல்லிடுமா. ஃபத்தா மத்து கஸ்ரத்தைனு தொம்மத்தைன். ஷத்தா சுகூன் ஃபத்தா மத்து. தொம்மா மத்து ஃபத்தா கஸ்ரத்தூன். அந்த அந்த திக்கல் பிழை. இதுக்குதான் உங்களை கஸ்ரா. நீங்க போன கிளாஸ் வீடியோல கடைசியா நான் அந்த ஒர்க்கை வச்சுக்கிறேன். அந்த ஒர்க்கை நீங்க போட்டு பிராக்டிஸ் பண்ணீங்களா உங்களோட வீடியோல? அதுல இல்ல, நீங்க வந்து போட்டீங்களா, அது ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அது பிராக்டிஸ் பண்ண சார். அப்படி பிராக்டிஸ் பண்ணா அவங்களுக்கு பிராக்டிஸ் ஆகாதே. உங்களோட அப்ப எங்களுக்கு லேசி. நானும் உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு எங்களுக்கு போட்டோ அனுப்ப லேசி உங்களுக்கு. நாங்க ஏன் அப்படி அனுப்பல. நீங்க ஸ்கிரீன்ஷாட் அடிக்கிறத விட எங்களுக்கு பசந்தா உங்களை விட பெஸ்ட் குவாலிட்டியா அந்த போட்டோ எங்களுக்கு ஹை குவாலிட்டியில உங்களுக்கு அனுப்பலுமே. நாங்க ஏன் அனுப்பல என்றால் அந்த மெத்தட்ல நீங்க உங்களோட ப்ராக்டிஸ் பண்ணீங்க. அந்த ப்ராக்டிஸ் ஃபெயிலா தான் ஆகும், பாஸ் ஆகாது, ராங் கூட வரும். இதுல என்ன விஷயம் இருக்கின்றால் இதுல ஒவ்வொரு லெட்டரும் உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா வரணும். வார நேரத்தில் நீங்க சொல்லி பழகணும். உங்களோட ஸ்கிரீன்ஷாட் அடிச்சாலே நடக்கும். இதெல்லாம் உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு எல்லாமே எல்லா பாக்ஸும் வைக்கும். அந்த டைம் நீங்க சொன்னீங்க என்று சொன்னால் அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது வேற மெத்தட். நாங்க என்ன சொல்றாங்க அப்படி அல்ல. உங்களோட கண்ணுக்கு முன்னால ஃப்ரெஷ்ஷா வார நேரமே உங்களோட மைண்ட் எந்த விதமான குழப்பமும் இல்லாம ஃபத்தா மத்து கஸ்ரத்தைன் தொம்மத்தைன். ஷத்தா சுகூன் ஃபத்தா மத்து. தொம்மா மத்து ஃபத்தாத்தூன் கஸ்ரா மத்து. ஃபத்தாத்தைன் தொம்மா கஸ்ரா. தொம்மா ஷத்தா கஸ்ரத்தைன். ஃபத்தா மத்து தொம்மா மத்து சுகூன். ஃபத்தா கஸ்ரத்தைன் தொம்மத்தைன். எத்தனை பேர் வந்து இது வந்து கெஸ்ரா மத்து தானே சொல்லணும். அதானே சொன்னேன். அப்படி சொல்லல. இது ஒன் ஷாட்ல சொல்லணும். கஸ்ரா மத்துங்கிறதும் பிழைதான். அந்த கஸ்ரா மத்து இழுக்கிறதும் பிழை. கஸ்ரான்னு சொல்லி பேரு கன்ஃபியூஸ் ஆகி குழம்பி சொல்றதும் பிழை. இதுல எங்களுக்கு இது என்ன தேவைன்னு சொன்னால் இதுல உங்களோட டார்கெட் என்னன்னா இதை பாடமாக்குறதுல டார்கெட். இது நீங்க உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு குறிப்பிட்ட அடையாளம் வார நேரத்துல எந்த விதமான குழப்பமும் இல்லாம உறுதியோட மிக கிளியராக தெளிவாக இதான் அடையாளம் என்று உங்களால சொல்ல முடியுமா இருக்கும். அதான் இதுல உங்களோட டார்கெட். அந்த டார்கெட் தான் நான் உங்களுக்கு 2 ரோங் எடுக்கலாம். என்ன ரெண்டு ரோங் எடுக்கலாம்? 2 இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம், குழம்பலாம், மாறி சொல்லலாம். 2 இடங்கள் தவறாக விடலாம். அதான் தவறு. குழம்புறது தவறாக விடலாம். அடுத்தது இன்னும் சில இடங்கள்ல நீங்க இன்னும் ஃபத்ஹா கஸ்ரா லம்மா என்ற பொதுவான பெயர் தான் நீங்க சொல்லி கொண்டு வாரீங்க. நீங்க எதெல்லாம் சொன்னீங்க எதெல்லாம் பிழையா சொன்னீங்கிறத கன்ஃபியூஸ் இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க ரெக்கார்டை கேளுங்க. உங்களுக்கு அழகாக HD குவாலிட்டியில இந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு கை கிடைக்கும். நீங்க என்ன சொன்னீங்கன்னு சொல்லி நீங்க ரெக்கார்டை கேட்கணும். கேட்டுட்டு இந்த ப்ராக்டிஸ உங்களோட அந்த வீடியோலாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களோட வீடியோல தான் இது பிளே ஆகுது. ஒரு வேலை செய்யலாம். உங்களோட சவுண்டை இல்லாமல் ஆகிட்டு சவுண்டை நல்லா கம்மியா பண்ணிட்டு இந்த பிளே பண்ணி கொண்டு இதை நீங்க சொல்லி பார்க்கலாம். எப்படி சொல்லி பார்க்கணும்? எந்த விதமான குழப்பமும் வரக்கூடாது. ஃபத்ஹு மத்து கஸ்ரத்தைன் லம்மத்தைன் ஷத்து சுகூன் ஃபத்ஹு மத்து. ஃபத்ஹு மத்து இழுக்கப்படாது. லம்மு மத்து ஃபத்ஹத்துன் கஸ்ரு மத்து. ஃபத்ஹத்தைனி லம்மத்துன் கஸ்ரத்துன். கஸ்ராத்துன் அதெல்லாம் பிழை. லம்மத்துன் ஷத்து கஸ்ரத்தைனி. கஸ்ரு மத்து லம்மு மத்து சுகூன். ஃபத்ஹத்துன் கஸ்ரத்தைனி லம்மத்தைனி. இதுல எந்த ஒன்றிலையும் லம்ம 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 தை லம்ம தைனி என்று சொன்னாலே பிழை. லம்மன்னு இழுத்தாலே பிழை. அந்த இழுவை என்னத்தை காட்டுது? நாங்க இன்னும் ஒரு அடையாளத்துல நாங்க இன்னும் உறுதி இல்லை. எங்கட மைண்ட் வந்து அந்த உச்சரிப்பை கொண்டு வருது இல்லை. அது என்ன அடையாளம் என்று சொல்லி எங்களுக்கு
அவசரமா எங்களோட வாயால வருது இல்ல, அது லேஸ்ல வராது, இது பாடமாக்கியும் வராது. இதை நாங்க பிராக்டிஸ் பண்ணணும். அந்த பிராக்டிஸுக்காக வேண்டி தான் நாங்க இந்த சார்ட்டை உங்களுக்கு வச்சுக்கிறோம். இந்த சார்ட்டை ரெக்கார்ட்ல ஏன் கவனமா பாதுகாக்கிறோம் என்றால், இந்த சார்ட்டை நீங்க ப்ளே பண்ணணும். நீங்க ப்ளே பண்ணி நீங்க போடணும். நீங்க போட்டு நீங்க சொல்லி கொண்டு பார்க்கணும். எதெல்லாம் ராங்னு சொல்றோம், ஒன்றை 2 முறை சொல்றது ராங், ஒன்றை நீங்க பிரிச்சு ஃபத்ஹு மத்து ஃபத்ஹத்தைன் என்று 2ஆ பிரிச்சு சொல்றது பிழையாக கருதப்படும். ஒன்றை நீங்க அவசரப்பட்டு ஃபத்ஹா கஸ்ரா லம்மா ஷத்து அந்த ஃபத்ஹா கஸ்ரா லம்மா என்ற அந்த பொதுவான பேருக்கு நீங்க சொல்றத நாங்க பிழையாக கருதுவோம். ஒன்றை நீங்க தவறாக சொன்னாலும் ஃபத்ஹ மத்த பிடிச்சிட்டு ஃபத்ஹ தைன் என்று சொன்னாலும் தவறானதாக கருதுவோம். இதெல்லாம் பிழை. சரியா? இந்த அடையாளங்களோட பேர் எங்களுக்கு எந்த அளவு தூரம் எங்களோட உள்ளத்துல எங்களோட மைண்ட்ல சரியான ஸ்ட்ரக்குக்கு வந்து நிக்குதோ அந்த அளவு தூரம் ஓதுற நேரத்துல எங்களுக்கு குழப்பம் வராது. அல்லது ஓதுற நேரத்தில் நடக்கும், ஓதுற நேரத்துல இந்த குழப்பம் என்றால் எங்களுக்கு தெரியும் அல்குர்ஆன் ஓதுறதுக்கு அடிப்படையான 2ல ஒன்று அடையாளங்கள், அடுத்தது தானேனா எழுத்துக்கள். அப்ப எழுத்துக்கள் மிக தெளிவாக இருக்கிற நேரத்துல அடையாளங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றாலும் எங்களோட ஓதல் பிரச்சனைக்குரியதாக மாறும். விளங்கிச்சா? எனவே கவனமா ஈக்கணும். நான் இந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சாட்டை தாரன். ரெக்கார்டை கேட்டு ரெக்கார்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரெக்கார்டிங்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. அடுத்த கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் 2 பிழைக்கு உள்ளால் 2 பிழை எடுக்கலாம். பெஸ்ட் நாங்க எதிர்பார்க்கிறோம் என்றால் எந்த பிழையும் எடுக்காம நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம குழம்பாம உறுதியாக சொல்லி கொண்டு போகணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அது உங்களோட டேலண்ட பொறுத்து இன்ஷா அல்லாஹ் உங்களால ஏழுமதி முயற்சித்தால் ஏழுமதி. பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, சின்ன விஷயம் இது. அதுக்குரிய ப்ராக்டிஸோட நீங்க இன்ஷா அல்லாஹ் வரணும். இந்த விஷயம் கிளியர் ஆகினா தான் நீங்க அடுத்த ஸ்டெப்பு மூவ் ஆகணும். இது ஒரு 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 முக்கியமான பாட்டு. இந்த பாட்டை நீங்க 100க்கு 85%, அதாவது 21 பாக்ஸ்ல 19 சரி நீங்க சரி எடுத்துட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு இன்னும் பல விஷயங்களாக அடையாளப்படுத்துவோம். இந்த முறையும் இதே ஹோம்ஒர்க் உங்களுக்கு ரிவிஷன் ஆகுது. நீங்க இந்த ஒர்க்கை சரியா செஞ்சு கொண்டு இன்ஷா அல்லாஹ் வரணுமா? ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே சார். வணக்கம்.